அனைவருக்கும் வணக்கம். டிஎன்காசா யூஜி அட்மிஷன் 2024 ஆரம்பிச்சிச்சு. ஸோ tngaasa.in வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வெப்சைட்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம கிளிக் ஹெட் ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதில் உங்களோட மார்க் ஷீட்டில் உங்கள் நேம்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் என்டர் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பர், அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிட்டு அதை நீங்கள் இதில் கொடுக்கணும். தென் அந்த இமெயில் ஐடி திருப்பி கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 11th பாஸ் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டிருப்பாங்க, எஸ் ஆர் நோ கேட்டிருப்பாங்க. நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கணும். பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சியான்னு கேட்டிருப்பாங்க, அது என்னென்னு பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட் நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுத்துட்டு அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஆர் யூ வாண்ட் டு சேவ் அப்படின்னு கேட்கும். ஷோர், எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி என்டர் பண்ண சொல்லும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் வந்துட்டு லாகின் பேஜுக்கு போவீங்க. அதில் நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி உங்கள் இமெயில் ஐடி தான் உங்கள் யூசர் நேம். அந்த யூசர் நேம் இதில் கொடுத்துட்டு தென் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். தென் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்கள் நேம் ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஃபில் பண்ணங்காட்டி ஃபில் ஆகிருக்கும். தென் நேம் ஆஃப் த பேரண்ட், உங்களோட பேரண்ட் நேம் கொடுத்துருங்க. தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் சேமான அட்ரஸ் ஃபில் ஆயிரும். தென் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், உங்களுக்கு இன்னொரு மொபைல் நம்பர் நீங்கள் இன்னொரு நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுக்கலாம், இல்லைனா உங்கள் பேரண்ட்டோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். தென் ஸ்டேட், நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள். தென் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் தாலுக், மூணையும் சூஸ் பண்ணிடுங்க. தென் பின்கோட், உங்களோட அட்ரஸ் பின்கோட் கொடுத்துருங்க. அப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. தென் இப்படியே மேலே போனீங்க அப்படின்னா சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், உங்கள் டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா, முனிசிபாலிட்டியா, ஸோ அது வந்துட்டு கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. தென் டேட் ஆஃப் பர்த், அது ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ணங்காட்டி அது சேஞ்ச் பண்ண முடியாது. ஜெண்டர் கொடுத்துருங்க. மதர் டங், உங்களோட தாய்மொழி எதுன்னு பார்த்து கொடுத்துருங்க. தென் நேஷ்னாலிட்டி, நீங்கள் இந்தியனா அது கேட்டிருப்பாங்க, அதை கொடுத்துருங்க. ரிலீஜியன், உங்கள் ரிலீஜியன் என்னவோ அதையும் சூஸ் பண்ணிடுங்க. அப்புறம் கம்யூனிட்டி, உங்களோட கம்யூனிட்டி கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. தென் கேஸ்ட், நேம் ஆஃப் த கேஸ்ட் என்னவோ அதை பார்த்து கொடுத்துருங்க. தென் ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் நம்பரை கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எல்லாம் ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வெதர் யூஆர் கேண்டிடேட் அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன், முன்னாள் படை வீரர்கள், இராணுவம், கடற்படை இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. சப்போஸ் இதில் எஸ் கொடுத்தீங்கன்னா கீழே நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு என்ன விதமான டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் என்சிசி ஏ சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. அப்புறம் தமிழ் ஒரிஜின் ஃப்ரம் அந்தமான் நிக்கோபார், அந்த ஐலாண்டை சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. செலக்ட் சில்ட்ரன் வித் ஆஃப் எலிஜிபிள் பர்சனாலிட்டி, பாதுகாப்பு படைகளின் தகுதியான குழந்தைகள் கீழே மென்ஷன் பண்ணிக்கிறபடி எதுவுமே இல்லை அப்படின்னா ரன் ஆஃப் தப்பா கொடுத்துருங்க. தென் ஏஎஃப்சி சர்டிஃபிகேட், சரிபார்த்தல் மையம், அதாவது இந்த சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு சென்டர் எங்கவோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. தென் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், பேரண்ட் ஆக்குபேஷன், உங்கள் பேரண்ட்டோட ஆக்குபேஷன் என்னவோ அதை சூஸ் பண்ணிடுங்க. தென் ஆனுவல் இன்கம், உங்களோட பேரண்ட்டோட வருடாந்திர இன்கம் எவ்வளவோ அதை கொடுத்துருங்க. தென் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. தென் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அது எஸ்சி எஸ்டி அதில் வந்தீங்க அப்படின்னா
எஸ் கொடுத்துருங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், கேட்டகரி ஆஃப் ஸ்கூல். உங்கள் ஸ்கூல் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா என்ன இதுன்னு பார்த்துட்டு அது கரெக்டாக கொடுத்துருங்க. தென் உங்கள் ஸ்கூல் வந்துட்டு வில்லேஜ் பஞ்சாயத்தா டவுன் பஞ்சாயத்தா சிவிக் ஸ்டேட்டஸ் அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. தென் நீங்கள் 6 to 7th 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு எஸ்னா எஸ் இல்லை நோ கொடுத்துருங்க. தென் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி 6th இயர் அதிலே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு தென் பிளாக் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்குள்ளே, அதாவது தாலுக் முனிசிபாலிட்டி அது இருக்கும்ல, ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு ஸ்கூல் நேம் சூஸ் பண்ணணும். நீங்கள் 6th to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மேலே அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேம் அப்ளை ஆகும். இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸில் படிச்சிங்க 6 to 8 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் 8 to 12 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும். எல்லா பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அகடமிக் இன்ஃபர்மேஷன், குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், அதாவது டிஎன் ஹெச்எஸ்சியா ஐசிசியா சிபிஎஸ்சி சிலபஸ்ன்னு கேட்பாங்க, அதை கரெக்டாக கொடுத்துருங்க. தி நேம் ஆஃப் த போர்ட் நீங்கள் மேலே என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் கீழே வரும். தென் பெர்மனண்ட் ரெஜிஸ்டர் நம்பர், அவங்க ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டில் வந்துட்டு அந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. தென் ஹெச்எஸ்சி ரோல் நம்பர், உங்களோட 12th ரோல் நம்பரை கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. குவாலிஃபைடு இயர், நீங்கள் எப்போ 12th முடிச்சிங்க அப்படிங்கிறத கொடுத்துருங்க. தென் ஹெச்எஸ்சி குரூப், அதாவது நீங்கள் அகாடமிக்காக இல்லை வொகேஷனலாக கேட்டிருப்பாங்க, அதை பார்த்து என்ன கரெக்டாக கொடுத்துருங்க. தென் குரூப் கோட், உங்களோட 12th குரூப் அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. தென் கேட்டிருப்பாங்க, அதை பார்த்து கொடுத்துருங்க. தென் எம்இஸ் நம்பர், உங்களோட எம்இஸ் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நம்பர் இருக்கும், அதை பார்த்து கொடுத்துருங்க. தென் மார்க்ஸ் ஆப்டேட்டட் ஹெச்எஸ்சி அகாடமிக் எக்ஸாமினேஷன், அதாவது உங்கள் 12th எக்ஸாம்ஸில் நீங்கள் எடுத்த மார்க்ஸை சப்ஜெக்ட் வைஸாக என்ட்ரி பண்ணணும். ஃபஸ்ட் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு தென் அந்த எந்த மந்த்தில் எக்ஸாம் எழுதுனீங்க, எந்த இயரில் எழுதுனீங்க, மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, நீங்கள் அதுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு எத்தனை அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறீங்கன்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கணும். ஃபஸ்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டாக கொடுத்துட்டே வாங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் செலெக்ஷன், அதாவது நீங்கள் சாய்ஸ் பேஸில் காலேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்துட்டு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது இல்லை, அது அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைனாக நிறைய காலேஜஸ், அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் ஒரு 45 பேஜஸ் பக்கம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுறேன். தென் வந்துட்டு பிரான்ச் நேம், என்ன பிரான்ச் எனக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணுறேன். தென் வந்துட்டு காலேஜ் நேம், குரூப் கோட் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இது வச்சு சூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணுறது. இது இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே நான் காட்டின மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே இந்த கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய காலேஜஸ் வரும். அதில் உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் தான் அது. நீங்கள் வந்துட்டு நிறைய கீழே வந்துட்டு காலேஜஸ் வரும், அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 45 பேஜஸ் இருக்கும், நீங்கள் அதில் போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு சாய்ஸ் பேஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. பேமெண்ட் பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 பர்சனுக்கு 48 rupees ப்ளஸ் பதிவு கட்டணம் ₹2. எஸ்சி எஸ்டி பிரிவுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா விண்ணப்ப கட்டணம் ₹2 மட்டும் கட்டினா போதும். இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க, பேமெண்ட் பேஜ். உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் சூஸ் பண்ணிட்டு பே கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா யூபிஐ ஆப்ஷன் வரும். இது டெமோ வீடியோ அப்படிங்கிறனால என்னால் பே பண்ணுறது காட்ட முடியாது. நீங்கள் அதில் போய்ட்டு யூபிஐயில் போய்ட்டு ஜிபேவோ ஃபோன்பேவோ பேடிஎம்மோ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதில் பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஃபண்டபிள் கிடையாது. ஸோ பார்த்து கரெக்டாக பே பண்ணுங்கள். தேங்க்யூ.